விசாரணை குழுக்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. பல பேர் விசாரணையில் தோற்றமளிச்சிருக்கணும். அப்போ அந்த தகவல்களை வச்சுக்கொண்டு ஏன்னா அதில் உண்மை சொல்லப்பட்டதா பொய் சொல்லப்பட்டதா என்றது தெரியாது. ஆனால் அதை ஆராய வேணும். அதோட உண்மைத்தன்மைகள் என்ன என்ற நாங்கள் ஆராய வேணும். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏனென்றால் இப்போ தமிழ் தேசிய கூட்டமைப்பில் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அல்ல சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லினம் தங்களிட்ட ஆதாரங்களோடு இருக்குது, இரகசிய முகாம்கள் இருக்கிறதாக ஆதாரத்தோடு இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்கணும். ஆனால் பிரதமர் அதை மறுத்திருக்கிறார். நான் இங்கே அவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது அவர்களுக்கு முன்னால் கேட்ட இடத்துல மறுத்திருக்கிறார். அது மாத்திரமில்லை, நாடாளுமன்றத்தில் அந்த கேள்வி எழுப்பி உத்தியோகபூர்வமாகவும் மறுத்திருக்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ரகசிய முகாம் இருக்கண்டெல்லாம் சொன்னவ மௌனமாகத்தான் இருந்தவ. இருந்தாலும் அந்த ரகசிய முகாம் இருக்கு, தங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கின்றவர்களை விசாரித்தால் உண்மை வரும் அல்லது பொய் வரும். அப்போதில் அவர்களை நாங்கள் விசாரிக்க வேண்டி இருக்கிறது. ஆதாரம் இருக்கண்டான்னு சொல்லினோம், முதலமைச்சர் சொல்றார் அல்ல வேறு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொல்லினோம். அப்போ அவையில் வர இருக்கிற நாடாளுமன்றத்தில் நான் அதைத்தான் முதல் கேள்வியாக எழுப்ப இருக்கிறேன். அதை அரசாங்கம் உடனே அதை விசாரிக்க வேணும் என்ற ஆதாரங்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்க அதை உடனே விசாரிக்க வேணும். ஆனால் இன்னொரு பக்கத்தில் ஏன் அவ்வளோ காலம் பொறுத்திருக்க வேணும், அதை ஏன் இப்போ உடனே விசாரிக்க கூடாது? இவர்கள் அரசியலுக்காக சொன்னார்களா அல்ல உண்மையில் சொன்னார்களான்றதை நிரூபிக்கக்கூடிய ஆதாரங்கள் இவற்றை உண்மையாக இருக்கான்றதையும் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கு. மற்ற இன்னொரு பக்கத்தில் இந்த பாதிக்கப்பட்டார்கள் இருக்கிறோம் தான், அவருக்கு ஏதோ ஒரு வகையில் பரிகாரம் காணப்பட வேணும். இதில் எல்லாத்தையும் சேர்த்து தான் காணாமல் போனாக்களை தேடி கண்டுபிடிக்கிற அந்த நடவடிக்கைன்றதை நான் சொன்னேன்.